அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களை, தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய ஜெபத்தில் ஒவ்வொரு வேளையும் உங்களை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னையும் நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் மட்டுமல்ல, உங்களுடைய கருத்துக்களை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்களும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் தொடர்ந்து தருகின்றேன். அன்பு மக்களை, திருப்பலியினுடைய மேன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம நற்கருணையா விவிலியமா அப்படிங்கிற அந்த ஒரு காணொலியில முழுக்க முழுக்க நற்கருணை குறித்தும் திருப்பலியினுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை குறித்து தான் நான் அதுல பேசியிருப்பேன். நீங்க அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. இரண்டாவது, திருப்பலி அப்படிங்கிறது விண்ணுலகத்திற்கான ஒரு முன் சுவை. ஒவ்வொரு திருப்பலிலும் வானதூதர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல், நம்முடைய புற கண்களுக்கு தெரியாமல் அங்கு பிரசன்னமாகிறார்கள். புனிதர்கள் பிரசன்னமாகிறார்கள். உங்களுடைய முன்னோர்கள் பிரசன்னமாகிறார்கள். யாரெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லோருமே அந்த திருப்பலியில் நம்மளோடு இணைகிறார்கள். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவார். அப்ப இந்த திருப்பலி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெபங்கள் எல்லாவற்றிலும் மிக தலை சிறந்தது திருப்பலி அப்படிங்கிறது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் தெரியும். நம்ம ஆண்டவர் அதை நமக்கு நிறையவே சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த திருப்பலியில நிறைய நேரத்துல ஐயோ, நான் எவ்வளவு திருப்பலியில பங்கெடுத்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிற குரல் எனக்கு கேக்குது. அதனாலதான் இந்த காணொளி, திருப்பலியில பங்கெடுத்து கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை மட்டுமே நீங்கள் பெற்று செல்ல வேண்டும். அன்பு மக்களே, நான் ஒரு 10 காரியங்கள் சொல்ல போறேன். சரியா? இந்த 10 காரியங்களை நான் அடிச்சு சொல்றேன். 1 2வது நீங்களும் அந்த தவறு செய்வீங்க. சரியா? அதனால ஃபுல்லா பாருங்க. உங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நேரத்துல நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. அன்பு மக்களே, 1 கொரிந்தியர் 11 28 29 இந்த 2 வசனங்களும் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய உடலில் இரத்தத்தில் பங்கெடுப்பது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புனித பவுலடியார் சொல்றாரு. அதுவும் ரொம்ப மோசமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. கேளுங்க. எச்சரிக்கையாக அவர் நம்ம பார்த்து இதை சொல்றாரு. 28 29 ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். பூசையில பங்கெடுக்கிறோம் ஃபாதர், ஜெபிக்கிறோம் ஃபாதர், ஒண்ணுமே நடக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்ற ஆட்கள் நீங்களா இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முறை நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப தாழ்மையா உங்ககிட்ட கேட்பது, உங்களுடைய குடும்ப வாட்ஸ்அப் குழுக்கள்ல இதை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த 10ஐயும் சின்ன டிப்ஸை நம்ம வச்சுக்கலாம். திருப்பலியில எப்படி பெட்டரா பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் திருப்பலி ஆரம்பிப்பதற்கு ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முன்பாக ஆலயத்துக்கு போகணும். இன்னைக்கு நம்ம அப்படி போறோமா அப்படின்னா இல்ல மக்களே, இல்லவே கிடையாது. நம்ம அப்படி போறதே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை, ஒரு ஆக்டரை அல்லது ஒரு பொலிட்டிக்கல் லீடரை நீங்க சந்திக்க போறீங்க. விட்டுருவோம், ஒரு இன்டர்வியூ இருக்குது. நீங்க எப்போ போவீங்க? அந்த டைம்ல ஓடி போய் உட்காருவீங்களா? அப்படி உட்கார மாட்டோம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சிம்பிளா எடுப்போமே. ஒரு சினிமா 10:30 அப்படின்னா 10:30 முன்னாடி போறோமா இல்லையா? ஃபிளைட்டு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும்? குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல போய் உட்காந்து காத்து கிடக்குறோம். ஆனா நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம காத்து இருப்பதே கிடையாது. ஏனோ தானமாகத்தான் என்னைக்குமே அவரை நினைக்கிறோம். அதுவும் குறிப்பா திருப்பலியை எப்பொழுதுமே நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அன்பு மக்களை, முதல்ல இந்த எண்ணத்தை நம்ம மாற்றுவோம். திருப்பலிக்கு குறைந்தபட்சம் கொஞ்சம் முன்னக்கூட்டியே போய் அவர்கிட்ட நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், என்னை தயாரிச்சு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க போய் உட்கார்ந்துட்டேனாலே அவருடைய மனசு குளிர்ந்துரும். உங்களுடைய எண்ணத்தை அவர் பார்ப்பார். ஆண்டவர் தெளிவா சொல்றாருல, மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், நான் அகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அவருக்காக போய் காத்திருப்போம். அவர் நமக்காக ஒரு நாளும் காத்திருக்க நம்ம விடக்கூடாது. சரியா மக்களே? 2வது, ப்ராப்பரான ட்ரெஸ். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எப்படி ட்ரெஸ்ஸை கோயிலுக்கு போட்டு போறோம். ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அதுக்குன்னு தனி ட்ரெஸ் வச்சிருக்கோம். ஜிம்முக்கு போறதுக்கு தனி ட்ரெஸ் வச்சிருக்கோம். ஆபீஸ் போறதுக்கு தனி ட்ரெஸ் வச்சிருக்கோம். ஒரு இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா தனி ட்ரெஸ் வச்சிருக்கோம். ஆனா கோயிலுக்கு வரும்போது சும்மா ஏனோதானு வரும். அதுவும் இப்ப இருக்கிற யூத் சும்மா ஷார்ட்ஸ், பனியன், கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். பலருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் வருவது போல மாடர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போன நிறைய கேர்ள்ஸ், குறிப்பா சென்னை போன்ற சிட்டிஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஆடை அணிந்து வராங்க. ஃபாதர், பெண்களை நீங்க இப்படி குறை சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
ஆண்களும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. 2 பேருமே, குறிப்பா இன்றைய இளைஞர்கள் நிறைய நேரத்துல ஆடையில ஒரு ஒழுக்கம் இல்லாம, நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கான ஒரு உடையை, நம்ம செம்மையான ஒரு உடையை, நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு உடையை நம்ம உடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. அதனால 2வது, இந்த ஆடை நாகரிகமான ஆடையை நீங்கள் அணிந்து வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பு. அதே போல கோயிலுக்குள்ள போன உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய மக்களே. போன உடனே அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம், ஃபேன் ஓடுதான்னு பாக்குறோம், நம்ம இடத்துல வேற யாராவது உட்காந்துட்டாங்களான்னு பாக்குறோம். ஐயையோ, அவன் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கானே, அவன் மூஞ்சில முழிக்காம இப்படி சுத்தி போயிடணும், இப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்ல. ஆனா நம்ம கோயிலுக்கு வந்தது யாரை பார்ப்பதற்கு? கடவுளை பார்க்கறதுக்கு, இயேசுவை பார்க்கறதுக்கு. அப்ப வந்த உடனே ஒரு பிதாசுதனை போட்டுட்டு ஒரு வணக்கம் வணங்கிட்டு, ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறேன், என்னைய பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போகும்போதே அப்படியே பேசிட்டே போனோம் அப்படின்னா அது உண்மையிலேயே சால சிறந்ததாக இருக்கும். நம்ம பார்ப்போம், ஒரு பெரிய தலைவர்களை, நீங்க உங்க ஆபீஸ்லயே ஒரு மேனேஜரை அவருக்கு கிரீட் பண்ணும்போது எப்படி கிரீட் பண்ணுவோம்? சும்மா கிரீட் பண்ணுவோமா? இல்ல, டைம் எடுத்து நம்ம கிரீட் பண்ணுவோம், அதை காத்திருந்து நம்ம கிரீட் பண்ணுவோம். சாதாரண மக்களுக்கே இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் நம்ம. அப்ப ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் மக்களே. அதனால இதையும் நம்ம கண்டிப்பா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிடுங்க. 4வது டிப்ஸ், இன்னைக்கு நிறைய நேரத்துல கோயில்களை பார்க்க முடியுது, எதையாவது கொண்டு வந்து சாப்பிடுறது, அல்லது எதையாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஆலயத்திற்குள்ள வர்றது, இல்லைன்னா சூவிங்கம், பபிள் கம் சொல்றோம் இல்லையா, அதை வாய்க்குள்ள போட்டுட்டு இன்னைக்கு இளைஞர்கள் அப்படியே வந்து உட்காந்து ஜாலியா அப்படியே சவிச்சுக்கிட்டு வாய்க்குள்ள. இல்லை மக்களே, ரொம்ப தப்பு. நம்ம இருக்கிற இடம் புனிதமான இடம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. தண்ணி குடிக்கலாமா ஃபாதர் அப்படி சொல்லி ஒரு சிலர் கேட்பது உண்டு. தண்ணி குடிக்கலாம், தேவைக்கு குடிக்கலாம், சும்மா அதையே எடுத்து உட்காந்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமானது, காலுக்கு மேல இன்னைக்கு காலை போட்டு உட்கார்ற பழக்கம் இன்றைய தலைமுறையினரிடம் அதிகமாக இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, பெரியவர் முன்னாடியே கால் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கோயில்ல போயும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி கால் போடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா அப்படிங்கறத யோசிக்கணும். காலுக்கு மேல கால் போடுறது எப்பொழுதுமே அது ஒரு அவமரியாதை. அதை நம்ம கோயில்ல கண்டிப்பா செய்யவே கூடாது. நம்ம நினைப்போம், நான் உள்ளத்துல தூய்மையா தானே இருக்கேன், நான் காலுக்கு மேல கால் போட்டா என்ன, போடலான்னு, நான் நல்ல ட்ரெஸ் பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். இல்லை, ஆண்டவருக்கான வழிபாடு என்பது நம்முடைய எண்ண தூய்மை, நம்முடைய சொல் தூய்மை, நம்முடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ்ல தூய்மை, நம்முடைய ஆடையில தூய்மை, எல்லாத்துலயும் இருக்கணும். பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அந்த பாடி லாங்குவேஜ் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்முடைய ஆட்டிடியூட்ல இருந்து வருது. நம்முடைய ஆட்டிடியூட் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்முடைய எண்ணத்துல இருந்து வருது. அப்போ அதை நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காலுக்கு மேல கால் போட்டு தயவு செய்து ஒரு பொழுதும் அமராதீர்கள் ஆலயத்தில். 6வது டிப்ஸ், நிறைய நேரத்துல இப்ப பார்க்க முடிவது என்ன அப்படின்னா, குறிப்பா அந்த பெஞ்செலாம் இன்னைக்கு எல்லா ஆலயத்திலையும் போட்டதுக்கு அப்புறம் கான்சக்ரேஷன் டைம், அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவின் திருவுடலா நம்ம நடுபூச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முக்கியமான எழுந்தேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல அமர்ந்து இருப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில எல்லாத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. அமர்வதற்கு, எழும்புவதற்கு, முழந்தால் படியிடுவதற்கு, தலை வணங்குவதற்கு, எல்லாத்துக்கும் பயங்கரமான சிக்னிபிகன்ட் மீனிங் உண்டு. அப்ப அந்த நேரத்துல நம்ம அமர்ந்திருக்க கூடாது. குறிப்பாக ஏதோ நடக்குப்பா, தியேட்டர்ல படம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அமர்ந்திருந்து திருப்பலியில, குறிப்பா அந்த கான்சக்ரேஷன் எழுந்தேற்ற நேரத்துல, நடுப்பூச நேரத்துல நம்ம உட்கார்ந்து இருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அதை நம்ம உங்களால முழந்தால் படியிட முடியவில்லை என்றால் தயவு செய்து எழுந்தாது நில்லுங்கள். 7வது டிப்ஸ், நற்கருணைய வாங்கும் பொழுது கையில வாங்கணுமா நாவில் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு காணொலியை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பயங்கரமா ஸ்டடி பண்ணி நான் போட்டிருக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் பிப்ளிக்கல் ரீசன்ஸோடு நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நாவில் தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது நற்கருணைக்கூடிய புனிதத்தை நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு கருத்தை மேலட்டால பார்த்துட்டு என்ன ஃபாதர் இப்படி இருக்கிறிய அப்படி சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்காங்க. அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. கரத்தில் வாங்குகின்ற பழக்கத்தை நம்ம தவிர்ப்போம். கொரோனாக்கு பிறகு இப்போ நம்ம நல்லா இருக்கிற ஆண்டவருடைய புண்ணியத்தினால கரத்தில் வாங்குவதை தவிர்த்து விட்டு நாவில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை வாங்குவோம். வாங்கும் பொழுது கண்டிப்பாக ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்லும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். 8வது டிப்ஸ் ரொம்ப முக்கியம்.
நீங்க கம்யூனியன் நற்கரணை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? உங்க இடத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்காருங்க. உடலோட வந்திருக்காங்க, சதையோட ரத்தத்தோட அவர் வந்திருக்காருங்க. அவர்கிட்ட நீங்க அதை பேசணும். அந்த நேரம் ரொம்ப ரொம்ப தலை சிறந்த நேரம். உங்களுடைய மன்றாட்டுக்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி குமரி அழக்கூடிய நேரம். ஆனா அந்த நேரத்துல தான் நிறைய பேரு, இன்னைக்கு யார் கோயிலுக்கு வந்திருக்கா, யாரெல்லாம் போறா, யாருக்கு அடுத்து யாரு போறா, இன்னைக்கு அவன் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான், அவ என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்கா, தலையில அது வச்சிருக்காளா இது வச்சிருக்காளா, இப்படித்தான் இன்னைக்கு நிறைய மக்கள் ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ நடப்பது போல அங்க வாங்கிட்டு வந்து வாய்க்குள்ள நற்கரணை வச்சுட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே உங்களுக்கு சாபத்தை தரும் என்று நான் எச்சரித்து கூறுகிறேன். நற்கரணை ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க கண்டிப்பா அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க. தயவு செய்து இந்த தவறை கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. 9வது டிப்ஸ், இன்னைக்கு நிறைய இளைஞர்களும் பெரியவர்களுமே செய்யறாங்க. என்ன அப்படின்னா, பூசைக்கு போகும்போது செல்போனை தூக்கிட்டு போயிடுது. போற ஆட்கள் நிறைய நேரத்துல நாங்க செல்போனை பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா நிறைய நேரத்துல செல்போனை நம்ம சைலண்ட்ல போடுறது கிடையாது. அன்பு மக்களே, இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க ஆலயங்களை பார்ப்போம். எல்லாரும் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூசைக்கு போறீங்களா? அப்படி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அலைபேசி எடுத்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்துல தடிக்கு விழுந்தா கோயில் அப்படிதான் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லா கோயில்களும் இருக்குது இல்லையா? மேக்சிமம் கண்டிப்பா புரியுது எனக்கு. அப்ப அப்படிப்பட்டவர்கள் நம்ம கோயிலுக்கு எதுக்கு செல்போனை தூக்கிட்டு போனோம்? செல்போனை தூக்கிட்டு போறமே ஒரு நாளாவது பைபிளை நம்ம கோயிலுக்கு தூக்கிட்டு போறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா? தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், குறிப்பாக இன்றைய இளையோருக்கு, நீங்க அலைபேசியை வீட்டுல வச்சுட்டு கருத்துல விவிலியத்தை எடுத்துட்டு போங்க. விவிலியத்தை கொண்டு போய் நீங்கள் வாசிங்க. செல்போனை ஒருவேளை நீங்க கொண்டு போனாலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்காக அதை சைலண்ட்ல மியூட் பண்ணி வச்சிருங்க. முடிஞ்சா ஃபிளைட் மோட்ல போட்டுருங்க. அன்பு மக்களே, கடைசி 10வது டிப்ஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பா நிறைய நேரத்துல நற்கரணை வாங்கிட்டு நம்ம முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி போறோம். அதுக்கப்புறம் ஜெபம் உண்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் பிளெஸிங் உண்டு. நானா என்னுடைய திருப்பலியில எப்பொழுதுமே சொல்வது உண்டு, எல்லா வளமும் நலமும் பெற்று சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்ப மக்கள் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. வளமும் நலமும் ரெண்டும் நமக்கு தேவை. அந்த குருவானவர் அந்த பீடத்திலிருந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த புனிதமான இடம், அந்த கரம், அதே மனிதர் அந்த வாயோடு எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை நீங்க நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு உற்சாகமா இருக்கும், எவ்வளவுக்குள்ள நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்போ அந்த ஃபைனல் பிளெஸிங்கை மிஸ் பண்ணவே கூடாது, ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கம்ப்ளீட் மாஸ். முழு திருப்பலி என்பது தொடக்கத்துக்கு முன்னாடியும் போயிட்டு பின்னாடியும் போயிட்டு, நான் இன்னும் சொல்லுவேன், பூசை முடிஞ்சு ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம பீடங்கள்ல இருக்கிற அன்னை மரியா, சூசேப்பர், அந்தோனியார், மற்ற எல்லா சிறுபங்களையும், சிலைகள் நான் சொல்ல மாட்டேன், சிறுபங்கள்னு சொல்லுறேன், இந்த சிறுபங்கள்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு நீங்க போருங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அன்பு மக்களை, நான் இந்த 10 டிப்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது எப்படி நம்ம திருப்பலியில இன்னும் அதிகமாக பக்தியோடு நம்பிக்கையோடு நீங்க கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட டிப்ஸ். கண்டிப்பா பயன்படுத்துவீங்க நம்புறேன். கண்டிப்பா இந்த காணொலியை நீங்க மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இது பயன்படவில்லை என்றாலும் எப்படியாவது அங்கும் இங்குமாக பரவும் போது யாருடைய கண்ணுக்காவது அது பட்டு, குறிப்பாக இன்றைய இளையோர்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்றைய இளையோரை திருத்த வேண்டிய அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படிதான் சொல்றேன். அதனால இந்த காணொலி அவர்களை திருத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்களை சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் கண்டிப்பா ஷேர் பண்ணணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை போட்டு காமிங்க, கண்டிப்பா பயன்படும். ஒருவேளை ஃபாதர் இன்னும் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு தாரேன், உங்க மக்கள் பார்க்கட்டும், மக்களுக்கு சொல்லலாம் அப்படி சொல்ற நினைக்கிறவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல இன்னும் கூடுதல் டிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து எனக்காக ஜெபிங்க. இறை ஆசீர் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தாரோடும் தங்கட்டும்.